Sheriff choreographer, welcome to Sheriff Moves. இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்னோட டான்ஸ் ஜர்னி பத்தி சொல்ல போறேன். கோயம்புத்தூர்ல இருந்து சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு டான்சர் இன்னைக்கு சினிமால 200க்கும் மேற்பட்ட பாடல்களை பண்ணி 150 plus ஃபிலிமோட இன்னைக்கு எப்படி இந்த ஜர்னி எனக்கு சாத்தியமாச்சுன்ற ஒரு ஸ்டோரியை சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டான்சர்ஸ் நான் மீட் பண்ண டான்சர்ஸ் எல்லாருமே ஃப்யூச்சரில் நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்லேயே இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் எதனால் இருக்குது அப்படிங்கிற கேட்டிங்கன்னா அவங்களோட டான்ஸோட ஃபீல்டை அவங்க புரிஞ்சிக்காத விஷயந்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபீல்டை நான் எப்படி வந்து க்ராஸ் பண்ணி வந்தேன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டோரி இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பேசிக் கோயம்புத்தூர் டைம்லேருந்து வரேன். ஸோ கோயம்புத்தூரில் நார்மலாக நான் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஒரு நார்மலாக ஒரு டான்ஸராக தான் என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும்போது காம்படிஷன் வைஸில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு நான் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது டான்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு. ஒரு சாதாரண பையனாக என்னை நார்மலாக யாருமே கண்டுக்காத போது டான்ஸுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை மேடை ஏற்றி அடுத்த லெவலுக்கு என்னை பார்க்க வச்சு எல்லாருமே எனக்கு கீழே நின்று கை தட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக தோணுச்சு. ஸோ என்ன ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி விட்டதாக நான் வந்து டான்ஸை பார்க்குறேன். ஸோ இப்படி பார்த்ததுனால தான் என்னால் ஒரு டான்ஸராக உருவாக முடிஞ்சுது அண்ட் டான்ஸராக என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டுமே இல்லாமல் அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கான கரெக்டான ஒரு வழியை கொடுத்தது வந்து எட்வின் சார்ங்கிற ஒருத்தர். அவர் வந்து ஃபுட்லூஸ் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்து கோயம்புத்தூரில் வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு காம்படிஷனில் என்னை பார்த்துட்டு வை டோன்ட் யூ கம் அண்ட் ஜாயின் இன் அவர் டீம் அப்படின்னு கேட்டார். சரின்னு நானும் அவங்க கோயம்புத்தூரில் வந்து 99ல் அவரோட ஆர்எஸ்புரம் கிளாஸ்க்கு போகிறேன். அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இதை வந்து இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணணும், இது எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கணும் அப்படின்ற எக்ஸாக்டான விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவருமே அந்த அளவுக்கு க்ளீனாக எனக்கு அவ்வளோ பொறுமையாக ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னார். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்து நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரோ மோர் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் டான்ஸ் ஸ்கூல் கால் டாப் டியூன் அப்படின்னு. இது 2003ல் வந்து டாப் டியூன்ற டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்மளுக்கும் அடுத்த டான்ஸ் டீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டான்ஸில் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா புதுசாக டான்ஸை ஃபார்மேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸ் மூலிமா ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாலஜி தாட் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணலாம், டான்ஸ் மூலிமா ஒரு கதை சொல்லலாம், டான்ஸ் மூலிமா ஒரு டிசிப்ளின் க்ரியேட் பண்ணலாம், டான்ஸ் மூலிமா ஒரு ஹை தாட் ப்ராசஸ் அண்ட் க்ரியேட்டிவ் ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியுன்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது மூலிமா நிறையா ஷோஸ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அப்படியே எவ்ரி இயர் வந்து எல்லா டான்ஸ் ஸ்கூல் பண்ணுற மாதிரி நாங்களும் ஒரு ஆனுவல் டே பண்ணுவோம். ஆனால் அந்த ஆனுவல் டே ரெகுலராக ஒரு ஆனுவல் டே இல்லாமல் அது ஒரு தீம் பேஸில் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் ஒரு தீம் பேஸ்ட் ஆனுவல் டேவாக கொண்டு வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஆனுவல் டேக்கும் ஒரு தீம் இருக்கும், அந்த தீமை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆனுவல் டே இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு நிறையா விஷயத்த சொல்லிக் கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு அந்த தீமை பற்றின ஒரு ஐடியாலஜி ஆகட்டும், அதை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்ததுனால அதை நோக்கி நான் க்ரியேட்டிவாக டான்ஸ் பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த டைமில் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக என்னோடய டான்ஸ் கெரியர்லேருந்து ஒரு கொரியோகிராஃபராக மாறி, அதாவது டீச்சராக இருந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது கொரியோகிராஃபி அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ இந்த கொரியோகிராஃபிங்கும் போது ஸ்டேஜ் கொரியோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த டைமில் விஜய் டிவி அந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபராக நான் போய் சேரணுன்றது தான் என்னோடய பெரிய எண்ணமாக இருந்தது. ஸோ கோயம்புத்தூர் இருந்ததுனால என்னால் போய் அங்கே சென்னையில் ரீச் பண்ணி என்னால் கரெக்டான ஆளுங்களை ரீச் பண்ண முடியாதனால நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருந்தேன். இன்றைக்கி இருக்கிற மீடியாஸ் மாதிரியோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் ஒரு யூடியூப் மாதிரியோ அந்த டைமில் இல்லை. ஸோ அதனால் ஐம் நாட் ஏபிள் டு ரீச் தெம் இன் அ ரைட் வே. கரெக்டான ஆளுங்களை என்னால் ரீச் பண்ண முடியலன்ற காரணத்தினால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருந்தேன். அந்த டைமில் வந்தது தான் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படிங்கிறது. ஸோ ஒரு செக்ஷனும், அதாவது உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவில் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரே மைண்ட் செட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான் வந்து என்ன ஆட வச்ச ஒரு பர்டிகுலர் டான்ஸ் ஐக்கானாக பார்க்குறேன். பிகாஸ் நான் வந்து டான்ஸில் இன்ஸ்பயர் ஆனதுக்கான முக்கியமான காரணமே பிரபுதேவா மாஸ்டர். அண்ட் மைக்
மைக்கேல் ஜாக்சன் வந்து எனக்கு டான்ஸுக்கான ஒரு தூண்டலாக இருந்தார். அதே மாதிரி அதை கண்டினியூ பண்ணணும், இதில் வந்து இந்தியாவிலையும் இந்த அளவுக்கு ஒரு டான்ஸர் வந்து மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு ஆட முடியும் அப்படின்றது வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து ப்ரூஃப் பண்ணார். அந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்ததுனால என்னாலையும் இது பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை மூலிமா உங்களில் அடுத்த பிரபுதேவாவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக நான் போய் ஜாயின் பண்ணேன். அன்றைக்கி நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்டூடெண்ட் என்னோட டான்ஸ் ஸ்கூலில் இருந்தாங்க. அண்டு கோயம்புத்தூரில் நிறைய பேர்த்த நான் ட்ரெயின் பண்ணி மூலிமா நிறையா டான்ஸ் ஸ்கூல் ஓனர்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருந்தாங்க. அந்த டைமில் எல்லாருமே ஒரே லைனில் நின்று நாங்கள் வந்து அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக நம்ம மூவ் ஆனாலுமே நம்மளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழே போய் அதுக்காக ஒரு லைனில் நின்று ஒர்க் பண்ணுறது தப்பே கிடையாது. அன்றைக்கி நான் அந்த மாதிரி லைனில் நிற்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு இது தேவையில்லாத வேலை, உன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, நீங்களும் இருக்க, நீ எப்படி போய் இங்கே நிற்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அதில் சாய் பல்லவி நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எனக்குமே ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆச்சு. என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன அப்படின்றது. ஆனால் அதில் நிறைய பேர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா, எனக்கு லியோன் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து என்னோட வெல் விஷர், அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, அதெல்லாம் இல்லை, நீ அந்த இடத்துக்கு போகணுன்னா நீ அங்கே இறங்கி போய் அந்த இடத்துக்கு நீ தான் போகணும், உனக்காக வேறு யாரும் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் மைண்டில் எடுத்துகிட்டு உங்களில் அடுத்த பிரபுதில் காம்படிட் பண்ணேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அந்த காம்படிஷன் போகும்போது நான் இதுக்கு முன்னாடி எப்படி டான்ஸ் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்லணும்னு நினச்சனோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த காம்படிஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் இல்லை இந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசிக்கிறது ஒர்க் ஆகாது, கமர்ஷியல் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் அதே சேனலில் பார்த்துட்டு இதை புதுசாக பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோடய ஐடியாலஜி எல்லாம் வந்து உங்களில் அடுத்த பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலிமா அது கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிச்சது. அது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கப்புறம் நான் 2009 உங்களிலே அடுத்த பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு டைட்டில் நான் வின் பண்ணேன். சரி. அண்ட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் உங்களை பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாருமே உங்களை வந்து சேர்ந்து உங்களோட பேசுவாங்க, பாராட்டுவாங்க, எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு லைஃப் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த டைமில் என்னென்னா நிறைய ஃபாரின் ஈவெண்ட்ஸ் வரும். ஸோ ஒரு ஃபாரின் ஷோ போவோம், அங்கே போய் டான்ஸராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம், இன்டர்வியூஸ் கொடுப்போம். ஸோ அது ஒரு லைஃப் ஆஃப் செலிப்ரிட்டி லைஃப் மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் அது பண்ணி கொஞ்ச நாள் போக 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 எனக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் எனக்கு ஒரு தேடல் இல்லாத மாதிரியும், எனக்கு ஒரு இன்னொரு அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு லெசன் இல்லாத மாதிரியும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது ஃபிலிம் கொரியோகிராஃபி அப்படின்றத என்னோடய தாட் ப்ராசஸில் வந்துச்சு. ஸோ அந்த ஃபிலிம் கொரியோகிராஃபின்ற என்னோடய ஐடியா வந்ததுக்கப்புறமே நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டான்ஸ்லேருந்து, அதாவது இந்த டான்ஸ் ஷோலேருந்து நான் இதை விலகி கம்ப்ளீட்டாக ஃபிலிம் கொரியோகிராஃபிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அந்த டைமில் எனக்கு வந்த ஒரு ஆஃபர் தான் வந்து ஜோடி நம்பர் 1. இந்த ஜோடி நம்பர் 1ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அண்ட் சாய் பிரமோதிதா அவங்க கூட நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி அதில் வந்து ஒரு பெஸ்ட் கொரியோகிராஃபர் அவார்டாக எனக்கு கொடுத்தாங்க. இந்த அவார்டு வந்து எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்தது நான் சினிமாக்குள்ளே போகிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்லி கொரியோகிராஃபிக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சேனலில் ஜோடி நம்பர் 1 இன்னும் பல டிஃப்ரெண்ட் ஆக்டுக்கு வந்து கொரியோகிராஃபியாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கொரியோகிராஃபி பண்ண ஆரம்பிக்கும் போது நான் நிறைய விஷயம் அது மூலிமா கற்றுக்கிட்டேன். ஸோ ஆல்சோ நிறைய புது டெக்னாலஜிஸ் லைக் லைட்டிங் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி சவுண்ட் மூலிமா ஒரு விஷயத்த சொல்லலாம், எப்படி லைட் மூலிமா இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாமே வந்து எனக்கு சினிமாவுக்கு அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது கற்றுக்கிட்டு நான் வெளியே வரும்போது என்டையர்லி இதை விஷயத்தை விட்டுட்டு நான் வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு மொத்தமாக சினிமாவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு காட் அன் ஆஃபர் ஆஃப் சூதுகவும், தட் இஸ் காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்ற சாங். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து நான் ஐ வாண்ட் டு டீகோட், எப்படி நான் கொரியோகிராஃப் பண்ணேன், இதை எப்படி நான் அனுபவமாக நான் மாற்றினேன் அப்படின்றதான் நான் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் இன் திஸ் என்டையர் எபிசோட். ஸோ இதில் வந்து சினிமா மட்டும் இல்லை, டான்ஸ் மட்டும் இல்லை, ட்ராவல், இது எல்லாமே சேர்த்து ஐ வாண்ட் டு கிவ் யூ அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு டான்ஸ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இதை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஃபோரமாக நான் இதை எடுத்துக்கிறேன். அண்ட் எல்லா டான்ஸஸுமே என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, நான் டான்ஸராக இருக்கிறதா, கொரியோகிராஃபராக இருக்கிறதா, இல்லை ஒரு டான்ஸ் டீச்சராக இருக்கிறதா அப்படின்றது. ஸோ இட் இஸ் 3 டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு டான்ஸருங்கிற வந்து ஒரு பர்ஃபார்மர், அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ரியாலிட்டி ஷோ போய் காம்படிட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஆனால் ஒரு டான்ஸ் டீச்சருங்கிற வந்து இட்ஸ் என்டையர்லி டோட்டலி டிஃப்ரெண்ட் திங்ஸ்.
ஒரு நல்ல டான்சர் ஒரு நல்ல டான்ஸ் டீச்சர் ஆக முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ஃபுட்பால் கோச். ஒரு ஃபுட்பால் கோச் வந்து அவங்க வந்து டெக்னிக்ஸ் எப்படி அதை சொல்லிக் கொடுக்கணுன்றதில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஒரு டான்ஸருக்கும் டான்ஸ் டீச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு டான்ஸ் டீச்சருக்கு என்ன அது ஒரு கொரியோகிராஃபர் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி அவங்க நல்ல டான்ஸ் டீச்சர் ஒரு நல்ல கொரியோகிராஃப் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சாத்தியமும் கிடையாது. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஏன்னா அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபி இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஐடியாலஜி. நீங்கள் எப்படி ஒரு கதையை நீங்கள் மக்களுக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி. ஸோ இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் டான்ஸரா இல்லை டான்ஸ் டீச்சரா இல்லை கொரியோகிராஃபரா அப்படிங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு சூஸ் யுவர் ஃபீல்ட் அண்ட் சக்ஸஸ் இன் யுவர் ஃபீல்ட். இந்த எபிசோடு வந்து என்னோடய டான்ஸ் ஜேர்னி வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டான்சர்ஸ் ஸ்ட்ரகிளில் இருந்தாங்களோ இல்லை ஒரு கொரியோகிராஃபர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you soon.